குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமெரிக்கடல், கருணை கடலான நிலவை நினைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இன்னும் 2 தினங்களில் புது வருஷம் மலர உள்ளது. ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள், ஆஸ்திரேலிய சகோதர சகோதரர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எமது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது திருக்குறள். மழை பெய்யாமல் இருந்தால் இவ்வுலகில் தேவர்க்காக நடக்கும் திருவிழாவும் நாள் வழிபாடும் நடைபெறாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. புதுவரிடம் இன்னும் சில தினங்களில் வர உள்ளது. புத்தாண்டு என்றாலே ஒரு புது முயற்சி, புது இலக்கு, புது புது திட்டங்கள் நாங்கள் வகுப்போம். இந்த திட்டங்களை வகுப்பதற்கு சிறந்த நேரம் எது? பொதுவாக எல்லாரும் புது ஆண்டிலேயே ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி அந்த முதல் வாரத்திலேயே திட்டமிட யோசிப்பார்கள். ஆனால் உண்மையிலே இந்த புது வருஷம் ஒரு மிக சிறந்த ஆண்டாக வரவும் என்றால் இதற்கு திட்டமிடுவது ஒரு மாதத்துக்கு முந்தைய நடந்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்லை, நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தீங்கள் என்றால் வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு நல்ல பாதையில் போய்கொண்டிருக்கின்றீர்கள். இல்லாவிடில் இன்றைய மிக சிறந்த நாள், அதை திட்டமிடுவதற்கு சில பல உயர்ந்த மனிதர்களிடம், கிரேட் பீப்புள் மூலம் நான் லேர்ன் பண்ணதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸோ ஒரு சில கேள்விகளை நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்கலாம். எங்கள் வாழ்க்கை எவ்வாறு, இந்த கடந்த வருஷம் எவ்வாறு இருந்தது, அதில் நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், அதில் என்ன நாங்கள் நன்மை அடைந்தோம், எதில் நாங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தது, எதில் திருத்த முடியும், அப்படி நாங்கள் ஒன்றையும் அலசி ஆராய்ஞ்சு எது நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை எதில் முன்னேற்ற வேண்டியதை முன்னேற்றினோம் என்றால் நமது அடுத்த வருஷம் மிகவும் இன்னும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையலாம். இந்த கடந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தால் வாழ்த்துக்கள். சில நேரம் கரடோர்மோராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை கடந்த வருஷம் இந்த வருஷத்தை நிர்ணயிக்காது. கடந்த வருஷம் நடந்து விட்டது. அதிலிருந்து நாங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியதை படித்துக்கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டியதுக்கு இப்போவே இந்த திட்டமிடுவதற்கு தான் இந்த சில கேள்விகள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதுக்கு நீங்களே உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளேயே அந்த வேணுமென்றால் எழுதி கொள்ளுங்கள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு திட்டமிடுங்கள். இதை திட்டமிட்டால் பல அறிஞருக்கு சொல்ல மாதிரி 2025ஆம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும். ஒரு சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பழமொழி,
இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில். நீங்கள் திட்டமிடுவதற்கு தவறினீர்கள் என்றால் நீங்கள் தோல்வி அடைவதற்கு இப்போவே ஆரம்பம் கொடுத்து விட்டீர்கள். எனவே திட்டமிடுவது மிகவும் ஒரு அவசியமான பழக்கம். இப்போதே அந்த திட்டமிடுவதை நாங்கள் இதுவரை திட்டமிடுத்தீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். இன்று தொடங்குவோம். நீங்கள் ஏற்கனவே தொடங்கவில்லை என்றால். முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வருடத்தில் நான் அடைந்த மிகப்பெரிய வெற்றி எது? எப்போது நாங்கள் நல்ல விஷயங்களையே தொடங்க வேணும். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் பொதுவாக சில பேர் சொல்வார்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று எது விருப்பமில்லையோ அந்த லிஸ்ட்லேயே முதல் தொடங்குவார்கள். நான் நிறைய பேர் நான் கேட்பேன் இந்த கேள்வியை. ஆனால் சரியான பழக்க வழக்கம் என்னவென்றால் எது நல்லது அந்த நல்ல விஷயங்களிலிருந்து தொடங்கும் பொழுதுதான் எதுவும் நல்லாக இருக்கும். எனவே முதலாவது உங்களோட கடந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏதோ ஒரு நல்லது விஷயம் நடந்திருக்கும், அதிலிருந்து தொடங்குவோம். எனவே உங்கள் வாழ்க்கை இந்த கடந்த 2024 நீங்கள் அடைத்த மிகப்பெரிய வெற்றி எது? அதை நினைத்து பாருங்கள். அது வேண்டுமென்றால் ஒரு பட்டியல் இருங்கள். இது மீண்டும் இந்த நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு தினம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறும். ஸோ அது மிக மிக ஒரு நல்ல பழக்கம். இந்த ஆண்டில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நேற்றோ முந்தின நாளோ நீங்கள் அடைந்த மிகப்பெரிய வெற்றி எது? ரெண்டாவது இந்த வருடத்தில் இந்த முழு வருடத்திலும் இந்த முழு வாழ்க்கையிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எது நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம்? அது கற்றுக்கொண்ட பாடத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதை நாங்கள் திருத்தி அதை மீண்டும் நன்றாக செய்ய முடியும். ஸோ நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எது? அடுத்தது இந்த வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ நினைக்கின்றீர்கள்? ஒரு சாதாரண வாழ்க்கையா, ஒரு நல்ல வசதி நிறைந்த வாழ்க்கையா? சொல்லும்போது நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும். சாதாரண வாழ்க்கை என்பது கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. வசதியான வாழ்க்கைன்றது பேராசையான வாழ்க்கையும் இல்லை. ஒரு நல்லொரு தரமான வாழ்க்கை. நீங்கள் வசதிகள் இருந்தால் தாராளமாக அதை அனுபவியுங்கள். வசதிகள் இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இப்போ திட்டமிடுங்க. நல்ல உங்கள் வாழ்க்கை ஒரு நிறைந்த சந்தோஷம் நிறைந்த தரமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் நீங்கள் உங்களுக்குள்ளே மனதில் கொண்டு வாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு தரமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன், அல்லது நான் குறைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்கின்றேனா? அப்போ அதை நீங்கள் இப்போவே திட்டமிடுங்கள். மற்றது இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இது அட்வர்சிட்டின்னு சொல்வார், ஏதாவது பெரிய சம்பவங்கள் ஒரு பாதகமான சம்பவமாக இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சம்பவமாக வந்ததா? அது என்ன? இதையே நாங்கள் சில விஷயங்கள் இதையே நாங்கள் சிந்திக்க வேணும் என்றால் அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் எங்களோட மனோநிலையை பதப்படுத்தும். ஒரு கஷ்டம் பெறும்போது தான் அதிலிருந்து ஒரு சொல்வார்களே ஒரு ஆலயத்தில் ஒரு சிலை வடிவாக அழகாக இருக்குதுன்றா அந்த ஆலயத்தை அந்த சிலைக்கு பல 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 அடிகள் விழுந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு அடியும் அந்த சிலையை வடிவாக்கி இருக்கின்றது, அழகாக்கி இருக்கின்றது. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் எமது வாழ்க்கையின் உயரத்துக்குத்தான் வழிவகுக்கின்றது. ஒவ்வொரு சம்பவம், அது நல்லதோ கெட்டதோ, ஒவ்வொரு சம்பவமும் அடுத்த உயர்ந்த நிலைக்குத்தான் உங்களை தயாராக்குகின்றது. இந்த ஒரு நல்ல மனோநிலையிலிருந்தால் நாங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு மிகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை என்னென்ன சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்தது, அதை எப்படி உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு என்றதை அலசி பாருங்கள். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. பட் இந்த 2024 உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்றால் என்னென்னு சொல்லுவீர்கள்? உங்களுக்கு என்ன கிஃப்ட்? ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? மற்றது இந்த 2024 நீங்கள் உங்களோட தகுதிக்கு மீறி அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் சூன் நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன? அதாவது நீங்கள் செய்ய முடியாமலன்றி
இருந்த விஷயங்கள், ஆனால் நீங்கள் செய்தீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் இதை என்ன, இதை அப்படி செய்தீங்கன்னா இங்கே அடுத்த முறை இன்னும் 10% கூட செய்யலாம். அதை யோசித்து பாருங்கள். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், இந்த 2024 நீங்கள் சாதித்த மிகப்பெரிய விஷயங்கள் எது? சாதித்தன்னு சொல்லும்போது உங்கள் பர்சனல் லெவலாக இருக்கலாம், நீங்கள் போன ஒரு விடுமுறையாக இருக்கலாம், அதில் நீங்கள் ஏதாவது நடத்தின ப்ரோக்ராமாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்போ இந்த எனக்கு நடந்த இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்றால், இந்த அமுதமலை, இப்போ நீங்கள் இந்த அமுதமலையின் 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு சென்றதே எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதெல்லாம் மிகவும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அது எல்லோரும் எங்களை நன்றாக பராமரித்தார்கள். நாங்கள் வெளியிலிருந்து சென்றது அனைத்து சகோதரங்களை நன்றாக கவனித்தார். அது மட்டுமின்றி இந்த நிகழ்வும் மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாம் நன்றாக பல அறிஞர்களை எல்லோரையும் சந்தித்தது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதோடு அங்கே காலத்துப்புறம் தமிழ்நாட்டில் பல இடங்களை சென்று தரிசித்ததும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை சென்றது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு நான் மிகவும் நன்றியாக அனைத்து சகோதரிகளுக்கும் இறைவனுக்கும் நன்றியாக இருக்கின்றேன். அது ஒரு நல்ல நிகழ்வு. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் என்ன நடந்தது? மற்றது சில விஷயங்களில் நீங்கள் சொன்ன சாக்கு போக்கு அது எதுவும் செய்ய விருப்பம், ஆனால் நீங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லியிருப்பீர்கள். அந்த சாக்கு போக்கு என்ன, அதுகள் தேவையா, அதை நீங்கள் அதிலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம், அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுத்தது இந்த வருஷத்தில் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் எது? இந்த வருடம் மட்டுமே இந்த முழு வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய விடயம் எது? இந்த வருஷமாக இருக்கட்டும், அதுகளை மீண்டும் ஒரு நினைவுபடுத்தும் போது உங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு போதை வரும். ஸோ அடுத்தது நீங்கள் இப்போது இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டீங்க. அடுத்தது இது வச்சுக்கொண்டு சொல்வார்கள் ஒரு விஷன், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரைபடமாக இதில் போட்டு ஒரு பெரிய ஒரு வரைபடமாக போட்டு விஷன் சொல்வார்கள். அந்த பெரிய ஒரு நோக்கம், அது நீங்கள் அது நோக்கமாகவே எழுதலாம். அதில் எப்படி நீங்கள் தொடங்கலாம் என்றால், நான் இதை சாதித்து விட்டேன். எதையும் எப்போதும் எழுதும் போது நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். எதிர்காலம் நான் சாதிப்பேன் என்று எதிர்காலத்தில் எழுதாமல் நிகழ்காலத்தில் இது நடந்து விட்டது, உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே நடந்து விட்டது. யூ ஆர் ஜஸ்ட் ரீப்ளேயிங். அது நடந்துவிட்ட என்ற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையில் உங்களை வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். நடக்கப் போவதில்லை, நடந்து விட்டது, ஏற்கனவே எவ்ரிதிங் ஹேப்பன். நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் ரீப்ளேயிங் த ரோல். அந்த உணர்வில் இருக்கணும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்து விட்டது, அதை நீங்கள் அந்த நடக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன சந்தோஷத்தை அனுபவித்தீர்கள், யார் உங்களோட இருந்தார்கள், அந்த அனைத்து எமோஷன்களையும் நீங்கள் வெளியில் கொண்டு வாருங்கள். அந்த உணர்வுகளை வெளியில் கொண்டு வாருங்கள். அந்த உணர்வுகள் எல்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது, உங்கள் ஆழ் மனதில் அந்த உணர்வு பதியும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஸோ அதுதான் இது ஒரு பந்தியாக எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் இதை அடைந்து விட்டேன், நான் இவ்வாறு அனுபவம் செய்கிறேன், இவர்கள் என்னோடு இருந்தார்கள், இப்படி ஒரு ஸ்டோரி. நாங்கள் சினிமா சில படங்கள் வெற்றியாவதற்கு காரணம் அந்த கதையை நல்ல நிஜமான நடக்கிற மாதிரியே தத்ரூபமாக அந்த எழுதுவார்கள். அந்த ஸ்கிரிப்ட்னு சொல்வார்கள், அந்த திரைக்கதை வசனம். இப்போது உங்கள் திரைக்கதையை நீங்கள் எழுதுங்கள். ஒரு நல்லொரு ஹிட் மூவி ஆகிவிட்டது உங்கள் திரைக்கதை, உங்கள் வாழ்க்கை கதை, உங்கள் வாழ்க்கை சரிதம் ஒரு நல்லொரு வெற்றிகரமான கதையாக ஆகிவிட்டது. அதை இப்போது ஒரு திரைக்கதையாக எழுதி அதை நீங்களே உங்களை தினமும் அதை படியுங்கள். வேணுமென்றால் இன்னும் பெட்டர், அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி காலை மாலையும் கேட்கும் பொழுது 10 மினிட்ஸ் கேட்கும் பொழுது உங்கள் ஆழ் மனதுக்கு மிக ஒரு ஆழ்ந்த செய்தி போகும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போது இதெல்லாம் பல அறிஞர்கள் பல முறை பல இடங்கள் சொன்ன கருத்துக்கள் தான். பல முறை ஆராய்ச்சிகளிலும் இந்த மாதிரி பலர்கள் இதை செய்து பல வெற்றிகளை அடைந்திருக்கின்றனர், நிரூபணமாக இருக்கின்றது. எனவே இது உங்களுக்கான சந்தர்ப்பம். 2025 ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேணுமென்றால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பயிற்சி செய்து பார்க்கலாம். ஸோ அதே நேரம் இந்த மாதிரி
இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் எப்படிப்பட்ட நபராக ஆக வேண்டும் என்பதையும் அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஸோ இதை எழுதிவிட்டு தினமும் இதை நீங்கள் உங்களுக்குள் பாருங்கள். தினமும் இதை ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் செய்து பாருங்கள். 3 மாதம் என்றால் கூடவா இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு செய்யுங்கள். ஒரு நாள் செய்தீங்கன்னா நல்லா இருந்தால் அதில் அடுத்த நாளுக்கு என்ன செய்யலாம்னு யோசியுங்கள். 3ஆவது நாள் செய்யுங்கள், 4ஆவது நாள் செய்யுங்கள். ஆனால் தொடர்ந்து செய்ய எய்ம் பண்ணுங்கள். ஸோ சில முறை நான் 3 மாதம் மட்டும் நாங்கள் 3 மாதம் டூ மச்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். எனிவே ஒரு நாள் செய்யுங்கள், 2 நாள் செய்யுங்கள். எங்களோட எய்ம் வாழ்நாள் முறுக்க செய்து கொண்டிருப்பதே நல்ல ஒரு திட்டம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேணுமென்ற விருப்பம் தானே. எனவே இது ஒரு நல்ல பயிற்சி. கண்டிப்பாக இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். இந்த 2025 ஒரு மிக சிறந்த வெற்றிகரமான ஒரு ஆண்டாக வரணும் என்றால் இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த புது வருஷம் ஒரு புதுமை நிறைந்த, ஒரு வெற்றி நிறைந்த, செல்வம் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த, இறைவனின் அன்பு நிறைந்த ஒரு ஆண்டாக மலரட்டும். அதுக்கு இறைவன் வாழ்த்துக்களும். ஆஸ்திரேலியாவின் தமிழ் மக்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த, இனிமை கலந்த புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது ஜினி அவர்கள் இனிமையான ஞான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். கேட்டு மகிழுங்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட ஒரு லிஸ்ட் எழுத சொன்னார். என்னன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவை என்ன நீங்க எழுதுங்க அப்படின்னு. நீங்க விரும்பக்கூடியது எது அதை எழுதுங்கன்னு சொன்னார். பிறகு அவர் கேட்டார், உங்களுடைய லிஸ்ட்ல இந்த ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்டா, உங்களுக்கு விருப்பமானவைகளுடைய லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெயரை அந்த லிஸ்ட்ல எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு செல்ஃப் லவ், அதாவது தன் மீது ஒரு அன்பு, தன்னை நேசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய ஒரு ரிமைண்டராக இந்த கேள்வி இருக்கு. பொதுவாகவே மற்றவர்களை பத்தி திங்க் பண்றது, மற்றவர்களுக்கு நம்ம பிடித்த மாதிரி நடந்து கொள்வது, இப்படி பலருக்கும் சிந்தனை ஓட்டம் இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளும் இருக்கலாம். ஆனா எவ்வளவு தூரம் தன்னை நேசிப்பவர்களாக இருக்கின்றோம்? சற்று நின்று கவனிச்சு பாருங்க, உங்களை நீங்க எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க அப்படின்னு. சில பேர் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தன் மேல ரொம்ப ஒரு கான்பிடென்டா இருப்பாங்க. அவங்க எந்த வேலை செய்தாலும் அவங்க ஒரு பெருமிதத்தோட செய்வாங்க. தன் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்னைக்குமே நான் அவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே, இவங்கள மாதிரி இருந்திருக்காங்கங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. அவர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களை தான் நல்ல செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்கன்னு சொல்லப்படுது. அதாவது தன் மீது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவர். அந்த மாதிரி தன் மீது ஒரு நேசமும் நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவர், அவர் கட்டாயமாக அவருக்கு பல வெற்றிகள் அவருடைய வேலைகள்ல கிடைக்கும். இன்னொன்று, அவர் தன்னை நேசிக்கிறதுனால, தன் மீது நல்ல ஒரு கான்பிடென்டா இருக்கிறதுனால அது மற்றவர்களையும் அது கவரக்கூடியதாக இருக்கும். மேலும் அவங்க வாழ்க்கையில அவசியம் அதிக சந்தோஷங்கள் இருக்கும். கஷ்டங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் குறைவாகத்தான் இருக்கும். அதனால இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சில பேருக்கு தன் மேலேயே ரொம்ப ஒரு லோவா ஃபீல் பண்ணுவாங்க, தன்னை தாழ்வா நினைப்பாங்க, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு குறைவான ஒரு சுய மரியாதை இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட பலவிதமான பயங்கள் இருக்கும். ஒன்று, அவர்களுக்கு எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலும், புதுசா ஒரு வேலை செய்யணுமா, அவங்களுக்குள்ள ஒரு இயலாமையினுடைய ஒரு பயம் இருக்கும். தன்னால இந்த வேலை செய்ய முடியாது, தனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு தனக்குள்ள என்ன திறமைகள் இல்லையோ அதை பத்தி நினைச்சு அவங்க ஒரு வித பயப்படுவாங்க. நாம இந்த வேலையை சரிபர செய்து முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வித கலக்கம் அவங்களுக்கு இருக்கும்.
ஆனா அதே நேரத்துல யாருக்கு அந்த தன் மேல ஒரு நேசமும் மரியாதையும் இருக்கோ அவர்கள் எந்த ஒரு புது டாஸ்கா இருந்தாலும் சரி செஞ்சுதான் பார்ப்போமே, தன்கிட்ட அந்த திறமை முழுமையாக இல்லைன்னாலும் சரி பரவாயில்ல நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே, பழகுவோமே அப்படின்னு அந்த ஒரு சேலஞ்சு எடுப்பாங்க, எடுத்து செய்வாங்க. இன்னொன்று, அந்த சுய மரியாதை கம்மியா இருக்கிறவங்களுடைய இன்னொரு ஒரு பயம் என்ன அப்படின்னா, தான் ஒரு செயலை செய்யறாங்கன்னா அதை மற்றவங்க ஏதாவது கேலி பண்ணுவாங்களோ, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். நான் இதை செஞ்சேன்னா அதை பார்த்து மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ, நான் பண்ற விதம் அவங்களுக்கு அந்த மாதிரி சிரிப்பை கொண்டு வர்றதா இருக்குமோ, அவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்களோ, ஏதாவது நம்மளை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதே நேரத்துல யாருக்கு ஒரு ஹெல்தியான ஒரு செல்ஃப் எஸ்டீம், தன் மேல ஒரு நல்ல ஒரு நேசமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் தன் மேல யார் வச்சிருக்காங்களோ அவங்க எந்த கிரிட்டிசிசம் பத்தியும் அவங்க முன்கூட்டியெல்லாம் அவங்க நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. ஓகே, அப்படி யாராவது கமெண்ட் பண்ணாங்கனாலும் கூட ஓகே, அதுல ஏதாவது நமக்கு எடுத்துக்க வேண்டி இருக்கா, நம்ம எடுத்துப்போம், நம்மளை சரி பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஏளனத்தையோ இல்ல அந்த ஒரு கிண்டலையோ அவங்க பர்சனலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது தனக்குள்ள அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் நல்ல ஒரு சுய மரியாதை நல்லா இருக்கவங்களுடைய ஒரு அடையாளமும் கூட. மற்றவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கொள்ளலைன்னாலும் அவங்க அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சாலும் கூட அந்த சுயமரியாதை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓகே அது அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அவங்க இந்த மாதிரி என்னுடைய கருத்துக்கு மாற்று எதிராக அவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அப்செட் ஆகுறதோ கோபப்படுறதோ அவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. இப்படி ஒரு சில அந்த ஒரு எவ்வளவு தூரம் அந்த சுய மரியாதை குறையுதோ அப்போ இந்த மாதிரியான பயங்கள். இன்னொரு பயம் என்னன்னா, தன்னை விட்டு இந்த விஷயம் போயிடுமோ, இல்லை இவர்கள் என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எதையோ ஒன்று நம்ம லூஸ் பண்ணுவோமோ, மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் யாருக்கு இருக்குன்னா அந்த சுய மரியாதை கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான். அதனால நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது இந்த விதமான ஒரு பயங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா. இந்த விதத்துல எந்த ஒரு சுய மரியாதையில ஒரு குறைபாடு இல்லை தானே உங்ககிட்ட, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இப்ப தன்னுடைய அந்த ஒரு சுய மரியாதை, அந்த சுய மதிப்பு, அந்த செல்ஃப் லவ், இதை நம்ம நல்லா வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸ். ஒன்று, அக்செப்ட் யோர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. நீங்க யாரோ எப்பேற்பட்டவரோ அவ்வாறே உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கும் போது உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிறது. அதே நேரத்துல உங்களுக்குள்ள என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளணும், உங்களுடைய சக்திகளையும் திறமைகளையும் என்னெல்லாம் நீங்க வளர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு கவனமும் வைத்தல். அதுதான் தன்னை ஏற்றுக்கொள்தல். தான் எப்படி இருக்கமோ அப்படியே ஏற்றுக்கொண்டு தனக்கு என்ன தேவையோ அதையும் புரிந்து கொண்டிருத்தல். அதுதான் ஒரு சுயமரியாதை, அந்த செல்ஃப் எஸ்டீமை நமக்குள்ள வளர்த்துறதுக்கான ஒரு விஷயம். அடுத்தது, ஒவ்வொருவருக்குள்ளேயுமே தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யுனிக்னஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. நான் இன்னொருத்தர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு கூட்டத்தோட ஒன்னா நான் ஆயிடுவேன். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை நான் மதிச்சு, நான் அதை உணர்ந்து, அதை நான் வளர்த்து கொண்டேன், அதை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா ஐல் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த கிரவுட். நான் தனித்துவம் மிக்கவனாக, தனிப்பட்டவனாக அந்த கூட்டத்திலையும் நான் திகழ்வேன். நான் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியவனாகவும் நான் இருப்பேன். அதனால தனித்துவத்தை என்றைக்குமே நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். இன்னொருத்தர் போல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வேண்டாம். ஆனால் இன்னொருவரிடமிருந்து நான் நல்ல விஷயங்களை நான் கிரகித்து கொள்ளலாம். அதை தான் நான் செய்ய முடியும். அதனால அப்படி செய்யும் பொழுது நாம் இன்னும் சிறப்பானவர்களாக நம்ம ஆகிறோம். மற்றவங்களை நம்ம பார்க்கலாம், ஆனா அவர்கள்ட்ட இருந்து நாம நல்லதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவங்கள போலவே நான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா அது நடக்கக்கூடியது இல்லை.
ஒவ்வொருத்தருமே தனித்தனியானவர்கள், தனித்துவம் மிக்கவர்கள். ஆனால் அந்த தனித்துவத்தை நாம் அக்செப்ட் பண்ணி நம்ம புரிந்து கொண்டு இருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அந்த செல்ஃப் லவ் அண்ட் அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த ஒரு சுய மரியாதையை வளர்த்தணும் அப்படின்னா தன்னுடைய கருத்துக்களை போல்டா நம்ம தெரிவிக்கணும். எதிரில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு தயக்கம் வேண்டாம். ஓகே, நம்ம எல்லாரோடையும் ஒத்து போவோம், நம்ம அமைதியா இருப்போம், பீஸ்ஃபுல், நமக்கு லிவிங் வேணும், அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுட்டு போவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது நம்முடைய மனதில் எழுந்த கருத்துக்களுக்கு நாமளே மரியாதை கொடுக்கறவங்களா நம்ம ஆயிடுறோம். நமக்குள்ள வேற ஒரு கருத்து தோணுது, அதை நம்ம தைரியமாக நம்ம சொல்லணும், வெளிப்படுத்தணும். சில பேரே ஓகே, எதுக்கு நம்ம வேற ஒரு மாற்று கருத்து சொல்லி நாம ஏன் பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் நம்ம மாத்தணும், அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காம போயிட போகுதுன்னு. அப்படி செய்யும் போது நமக்கு நாமே பிடிக்காதவர்களாக நம்ம ஆயிடுறோம். பல முறை மற்றவர்களை நம்ம ப்ளீஸ் பண்ணணும், மற்றவங்களை நமக்கு நல்ல பேரு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனக்குத்தானே கெட்டவர்களா ஆயிடுறாங்க. அதாவது தன்மேலேயே வெறுப்புங்கிறது அதனால வந்துடுது. ஆகவே தன்னுடைய கருத்துக்களை போல்டா நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் நம்ம பண்போடு சொல்லணும். நம்ம எந்த ஒரு ஆணவம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம், நான் சொல்றத கேட்டேதான் ஆகணும் அப்படிங்கிற உணர்வும் வேண்டாம். நாம் ஹம்பிளா பொலைட்டா நம்முடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்கா நம்ம ஓப்பனா நம்ம வெளிப்படுத்தலாம். அவ்வாறு செய்யும் பொழுது இன்னும் தன்னுடைய அந்த சுய மரியாதை, தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்புங்கிறது வளரும். ஸோ தன்னுடைய ஐடியாஸ், தன்னுடைய ஒப்பீனியன்ஸ், தன்னுடைய கருத்துக்களுக்கு தான் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை நம்ம வளர்த்து கொள்வோம். அடுத்தது, தினமும் அந்த ஒரு அஃபர்மேஷன், அதாவது தன்னை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு பாராட்டுதலோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ சொல்லிக்கொள்ளணும். பல முறை மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், நல்ல ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை எதிர்பார்த்து அவர்கள் பலர் நேரத்துல ஏமாற்றம் அடைவதும் உண்டு. அதனால தனக்குத்தானே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துப்போம், தனக்குள்ளேயே தன்னை பற்றி ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு நாமே கொடுத்து கொள்வோமே. அது நம்முடைய அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த சுய மரியாதையை நன்கு வளர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, யார் எப்பொழுதுமே பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்களோ, மோட்டிவேட்டிங்கா பேசுறாங்களோ அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. அந்த விதமான ஒரு நட்பும் அந்த ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல தன்னை வச்சுக்கிறதும் கூட அந்த சுய மரியாதையை வளர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக அந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடிய அந்த சுய மரியாதையை வளர்த்துறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபீலிங் தேங்க்ஃபுல், அதாவது நம்ம நன்றி உணர்வு. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம கொண்டு வந்துட்டே இருப்போம், மற்றவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லி கொண்டே இருப்போம், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். அதுவும் நம்மளை பற்றியே ஒரு பெருமையும் ஒரு மதிப்பையும் நமக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கும். தன்னைத்தானே இன்னைக்கு செக் பண்ணிக்கலாம். உங்கள் மேல நீங்க எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கீங்க, அதாவது உங்களுடைய திறமைகள், விசேஷத்தன்மைகள், அந்த ஸ்பெஷாலிட்டிஸ், அதன் மேல உங்களுக்கு எவ்வளவு தூரம் கவனம்ங்கிறது இருக்கு. அடுத்தது, உங்கள் மேல எவ்வளவு தூரம் நீங்க மரியாதை வச்சிருக்கீங்க, அதாவது உங்களுடைய கருத்துக்கள், அந்த ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய ஒரு ஐடியாஸ், அதை நீங்க எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்க, உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை எவ்வளவு தூரம் நீங்க அதற்கு மதிப்பு கொடுக்கறீங்க, இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வாறு நாம தன்னை நேசிப்போம், மேன்மேலும் நேசிப்போம், தன் மீது அந்த மரியாதையை நன்கு வளர்த்து கொள்வோம். அப்போ அவசியம் மற்றவர்களிடமிருந்தும் நமக்கு அன்பும் மரியாதையும் அவசியம் நமக்கு சேருங்கிறது சந்தேகமே இல்லை. சரி, அப்படியே மற்றவர்கள் என்னை மதிக்கலைன்னாலும் என்னை மிதிக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்கள் மிதிச்சாலும் மற்றவர்கள் அவமதிச்சாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. எப்போ? நாம் நம்மீது நாம் மரியாதை வைத்திருக்கும் பொழுது. ஒரு 2000 ரூபாய் நோட்டா இருந்தாலும் அதை என்னதான் யாருதான் கசக்கினாலும் கூட அதனுடைய மதிப்பு என்னைக்குமே குறையாது.
ஆகவே ஒவ்வொருத்தருமே மதிப்புள்ளவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு விசேஷ தன்மையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளை நாமே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தன் மீது அந்த மதிப்புங்கிறத வைக்கணும். அப்ப எந்த சங்கடங்கள், மற்றவர்கள் என்ன ஏளனம் பண்ணாலும் எது பண்ணாலும் நாம பீஸ்ஃபுல் லிவிங், நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம மனசு எப்படியோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம மனசுல நாம அந்த சுயமரியாதையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுலயும் அமைதி இருக்கும், வாழ்க்கையிலையும் அந்த சந்தோஷம்ங்கிறது அவசியம் இருக்கும். நன்றி, வணக்கம். அர்ச்சனையாலே அச்சங்கள் தீர்ந்தே வாழுவோம். அன்பினும் கோயில் அர்ச்சனையாலே அச்சங்கள் தீர்ந்தே வாழுவோம். அன்பினும் கோயில்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வணக்கம். 2 கைகளும் இருக்காது. காலால் எழுதுகோலை பிடித்து அழகாக ஓவியம் வரைவார்கள். 2 கண்களும் தெரியாது. மிகவும் நேர்த்தியாக கூடைகள் பின்னுவார்கள். கைத்தடியின் துணையுடன் தனியாக சாலையில் நடந்து செல்வார்கள். இவர்களை உடல் ஊனமுற்றோர் என்று நாம் அழைக்கிறோம். ஊனம் என்பது உடலில் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் மனம் ஊனமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பார்கள். சிலருக்கு உடலில் ஏதேனும் ஒரு கொடிய நோய் இருக்கும். இருந்த போதிலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியுடனும் சிரித்த முகத்துடனும் காட்சி அளிப்பார்கள். வேறு சிலரோ சாதாரண தலைவலி வந்துவிட்டாலே போதும், வீட்டையே 2ஆக்கி விடுவார்கள். சிலருக்கு உடலில் எந்தவிதமான நோயும் இருக்காது, ஆனால் பார்ப்பதற்கு நோயாளிகளைப் போலவே தென்படுவார்கள். ஆணவம், கோபம், காமம், வெறுப்பு, பேராசை போன்ற விகாரங்களில் ஏதேனும் ஒன்றால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். விகாரங்கள் கூட ஒருவித நோய்தான். இவைகள் மனிதனின் மனதை பாதிக்கும் மன நோயாகும். மிருகங்களின் உடலிலேயே நோயை எதிர்த்து போராடும் சக்தி இருப்பதைப் போல உடல் நோய்களையும் மனதை பாதிக்கும் மன நோயையும் எதிர்த்து போராடும் வலிமை மனித மனதுக்கும் உண்டு. மனம் வலிமை பெற வேண்டுமானால் மனதை பண்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தியானக்கலை மனதை பண்படுத்துகிறது. தியானம் செய்வதால் மனம் அமைதி அடைகிறது. நிதானமாக சிந்திக்க முடிகிறது. வீணான எண்ணங்களை நீக்கி திடமான எண்ணங்களை உருவாக்க முடிகிறது. ஒருமுகப்படுத்தும் சக்தி அதிகரிக்கிறது. சிகரெட் பிடிப்பது, மதுபானம் அருந்துவது போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட முடிகிறது. தியானமா? அது வயதானவர்களுக்குத்தானே, அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்றெல்லாம் கூறி நாம் தட்டி கழித்து வந்த காலம் இப்போது மாறிவிட்டது. இன்று உலகம் போகிற போக்கில் மன உளைச்சல், பயம், பதற்றம், சோகம், ஏமாற்றம், கோபம் இவைகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்காக தியான கலையை கற்றுக்கொள்வதில் பலர் ஆர்வம் கொண்டுள்ளார்கள். தியானம் என்பது மனிதனையும் இறைவனையும் இணைக்கும் பாலமாகும். தியானம் என்றால் தொடர்பு என்று கூட பொருள்படும். நாம் ஒரு மனிதரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ சிந்திக்கும் போது அது அந்த மனிதருடன் அல்லது அந்த பொருளுடன் ஒரு தொடர்பு உண்டாகிறது. நாம் எல்லா நேரங்களிலும் எதையேனும் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். சரியான தியானம் என்பது நம் மனதின் மூலம் இறைவனை நினைப்பது, இறைவனை பற்றிய உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவது, இறைவனின் அன்பில் மூழ்கி இருப்பது போன்றவைகளாகும். சிந்தனை துளி. தியானம் செய்ய பழகுவோம். மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவோம். இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம் ஆத்மா எனும் அழகே,
இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம் ஆத்மா எனும் அழகே. மனமோகனம் தியானத்தின் போது மனம் தூய்மையை கண்டிடுதே. ஒளியாட்சியின் ராஜ்யமாகி உயிராய் வரும் ஜீவனிலே உடலானந்த ஆசைகள் அனைத்தையும் போக்கி ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் வார்க்கும் அடிவேதையுமறியாண்டவனாக அமைதியில் வாழும் அதிசய ஞானம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். நிஜமாகவே வாழ்ந்திடுமே கலை பேரழில் காட்டிடும் காட்சி அது தியானத்தின் மோனங்களே. விழியோரத்தில் நீர்த்துளி விளைத்திடும் பயனில் கோலங்கள் மாறிடும் ஜாலங்கள் கொடுக்கும் ஆசிகள் பெறுவோம் அமைதியில் துயில்வோம் நினைத்தே மகிழ்வோம் நெற்றியில் ஜொலிக்கும். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே. நல்லது. இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.